இனிய வணக்கங்கள் தமிழ் உறவுகளே, உலகத் தமிழர்களே. என்னோட வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க, கதைகளை கேட்குறீங்க. அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற மோட்டிவேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கதை உங்கள் வாழ்க்கையோடு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அதனால தான் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க பெரியவங்களுக்கு, குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு. அவங்க பெரியவங்களாகும்போது அந்த தாத்தா பாட்டியோட கதைகள் அவங்க வாழ்க்கையில் கரெக்டாகிறத உணர்ந்தாங்க. அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு காலங்கள் நிறைய மாறுது, வசதிகள் கூடுது, தலைமுறைகள் மாறுது, கலாச்சாரங்கள் மாறுது, படிப்பு வேகம் எல்லாமே மாற்றங்கள் வருது, மறுக்கவே முடியாது. ஏற்றுக்கிட்டா அவனுக்கு வேறு வழி இல்லை. எங்கள் காலத்தில் நான் கல்யாணத்தன்னைக்கு தான் என்னுடைய மனைவியே பார்த்தேன். இவங்க தான் என் ஒய்ஃபுன்னு எங்கள் அப்பா எனக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அது ஒரு காலம். இன்னைக்கு நடனா டேட்டிங்கிறான், நான் அவங்களோட ஒரு மாதமாவது பழகணுங்கிறான், அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறான். இன்னைக்கு இந்த நாகரீக உலகத்தில் இதெல்லாம் மாறி போச்சுங்க நிறைய. மறுக்க முடியுமான்னு கேட்டால் மறுக்கவே முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நானும் கல்யாணம் பண்ணி முடித்து 3 மணிமணியான குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 3 குழந்தைகளும் இன்றைக்கி நல்ல சுகமாக வளமாக நலமோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆண்டவன் கிருபையால், பிரபஞ்சத்தினுடைய ஆடையினால், எங்கள் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த தாத்தா இன்னைக்கு ஒரு கதை என்னென்னா, ஒரு அழகான ஒரு ஊர், ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு ரைஸ் மில் இருக்குது, ஊரில் ஒரு 10 ஏக்கரா பூமி இருக்குது, அங்கே உழறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அங்கே ஒரு பண்ணை வீடு வச்சுருக்காரு, நல்ல அருமையான தங்கமான மனைவி, குழந்தைகள் இல்லை. அந்த ஏக்கம் அந்த அம்மாவுக்கு இருக்கு, அவருக்கும் இருக்கு. அவருக்கு குழந்தைகள்னா அவ்வளோ ஆசை. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இது மாதிரி குழந்தைகள் தினம் வருதுப்பா, அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம ஊரில், நம்ம நகரத்தில், இந்த வட்டத்தில் எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்ன இவ்வளோ செல்வத்தை தலைமையில எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றும் கிடையாது. நான் போன பின்னாடி என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் போய் சேரப்போகுது. அது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்வோமே. உடனே அவன் காரியதரி சொன்னான், ஐயா நீங்கள் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கீங்க, நம்ம அறக்கட்டளை மூலமாக ஏறக்குறைய 100 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்க. பல ஏழை குடும்பங்கள் உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வயிறார சாப்பிட்றாங்கன்னா அது உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய அத்தனை விஷயங்கள். ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அவங்க ஆட்கள் தானே, அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தானே அவங்க வாழ்கிறாங்க, அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு தானே அப்படிங்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும்டா, குழந்தைன்னு ஒன்று ஒன்றுண்டா இல்லை, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், எங்கேயோ ஒரு பிரச்சனை, அதை போய் நம்ம பெருசு பண்ண வேணாண்டா, விடு. நீ என்ன பண்ணுற, இந்த வர்ற குழந்தைகள் தினம் வருது இல்லை, இந்த நேரு ரோஜெல்லாம் குத்திட்டு அந்த குழந்தைகள் தினம்னு கொண்டாடுவாரடா. ஆமாம் ஆமாம், அந்த குழந்தைகள் தினத்தை அன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ், நல்ல காஜு கத்தரி போட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரு கவரில் ஆளாளுக்கு ஒரு 500 ரூபா போட்டு ஒரு கவர். எவ்வளோ குழந்தைகள் தேடுறாங்கன்னு பாடுறா, ஒரு லிஸ்ட் எடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லா குழந்தைகள் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். அப்படி போனால் ஒரு 150 156 குழந்தைகள் தேறிட்டாங்க. அன்னைக்கு அருமையாக குழந்தைகள் தினத்தன்னைக்கு ஐயா வீட்டுக்கு வர வச்சு
குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு நல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக விளையாடுறதுக்கான பொருள்களை கொடுத்து அவங்கள அந்த குதூகலமாக அவங்களும் அவர் மனைவியும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. பாருங்க, மனுஷன் குறையில்லாத மனிதனே கிடையாது இந்த உலகத்தில். மனிதன் வாழ்க்கையில எல்லா இன்பங்களும் கிடைச்ச மனிதன் யாராவது இருக்காரா? இல்லை. ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை கூட இவர் என்ன பண்றாரு பாருங்க, நிறையாக்குறாரு. செல்வந்தர் அந்த ஊர்ல இவர் பேரை சொல்றதுக்கு கூட ரொம்ப அச்சப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கந்தசாமின்னு பேர் அவருக்கு. அந்த கந்தசாமி ஐயா அந்த ஊர்ல அவ்வளவு பெரிய மனிதர். யாராவது பசியால் இருக்காங்க, ஏழையா இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு ரைஸ் மில்ல ஒரு வேலை கொடுப்பாரு. இல்லை வயக்காட்டுக்கு கிராமத்துக்கு அனுப்பிச்சு அவங்க ஒரு வீடை கொடுத்து நீங்கள் அந்த வயக்காட்டை பார்த்துங்க என்பார். அவ்வளோ தர்மகத்தா. அவர் ஊர்லேயே ஒரு கோயிலை கட்டி என்ன ஒரு ஐயரை போட்டு பூஜை புரஸ்காரங்கள் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் சிறப்பு தான். அன்னைக்கு 156 குழந்தைகள் அவ காரியதரிசி வரிசைப்படுத்தி எல்லாரையும் வர வச்சு சந்தோஷமா அவங்க குழந்தைகளோட குழந்தைகளா இந்த கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னு வச்சுருங்க. அன்னைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கோலாகலம். அந்த வீடே அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. இந்த குழந்தைகளும் ஆட்டம் போடுதுங்க பாருங்க, அப்படி போடுதுங்க. அப்புறம் எல்லாம் முடிச்ச உடனே எல்லா குழந்தைகளையும் வர சொல்லி ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு. எல்லாம் முண்டி அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு போய் நான் வாங்க முன்னான்னு வாங்குதுங்க. ஒரு குழந்தை மட்டும் இவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. எதையுமே கண்டுக்காம மகிழ்ச்சியா இருக்கு, விளையாடுது. ஆனால் இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுல போய் முண்டி அடிச்சிங்கலாம் அது முன்னாடி வரல, தனியாக நின்றுட்டு இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்த பின்னாடி அதை கூப்பிட்டு உன் பேர் என்ன மாட்டார்? என் பேர் கவிதாங்க. என்ன படிக்கிறேன்? நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்படியா? உனக்கு உங்கள் வீட்டில் வேற யார் இருக்கா? எனக்கு ஒரு தம்பி இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. நீ அந்த கோடி வீட்டில் இருக்கிற ஆறுமுகத்தோட பொண்ணு தானே நீ? ஆமாம் ஐயா, கரெக்டாக சொன்னீங்க, அவர் பொண்ணு தான். ரைட்டு. நீ ஆமா, நீ மட்டும் தனியாகவே நிற்கிற. இந்த பிள்ளைகள்லாம் முண்டி அடிச்சு கரெக்டாக பண்ணுறாங்களே, எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்களே, ஏன் நீ முண்டி அடிச்சுட்டு வாங்கலை? இல்லையா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் வாங்கியிருப்பீங்க, எனக்கும் தானே சேர்த்து வாங்கியிருப்பீங்க. நான் ஏன் அவசரப்படணும்? என் பெற்றவங்க எனக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, எதுக்காகவும் அவசரப்படாத, பொறுமையாயிரு, நிறைய விஷயங்களை கேளு, குறைச்சலா பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா. நான் அதனால் அவசரப்படாமல் நின்றுட்டு இருந்தேன். அவருக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். ஒரு தெய்வமே நேராக அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவருக்கு தோணுது. அவ்வளோ பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. உடனே அந்த குழந்தையை தடவை கொடுத்து சந்தோஷமாக மடியில் உட்காத்தி வச்சு அவரோட மனைவி பூரிச்சு போயிடுறாங்க. அந்த குழந்தைய எடுத்து வச்சு கொஞ்சிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை, ஒரு தெய்வ குழந்தை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஐயா அந்த ஸ்வீட் பாக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்துகிட்டு வராரு. அந்த குழந்தைகிட்ட ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு. இந்த 500 ரூபாய் போட்ட ஒரு கவரையும் அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. நீ எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா அப்பா முன்னாடி இந்த ஸ்வீட் பாக்ஸை திறக்கணும். சரிதானா? கவிதா தானே உன் பேர்? ஆமாம் கவிதா. உன் தம்பி நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். நீ நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்க. எந்த உதவினாலும் என்ன கேளு, புரியுதா? அப்படி சரிங்க ஐயா. எல்லா குழந்தைங்களும் அவர் காலில் விழுந்து, அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த கவிதாவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். என்னமோ ஒரு தாத்தாவை பார்த்தோம் நம்ம ஏன்னா அவங்க வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. தாத்தாவை பார்த்தோம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குதிச்சுட்டே போகிறா வீட்டுக்குள்ளார. அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைய பார்த்தோம்னா அவ்வளோ பூரிப்பு. என்னடி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கே, சந்தோஷமாக இருக்கே, என்ன விஷயம்? இல்லை ஐயாவை பார்த்தேன் இன்னைக்கு,
ஐயா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க, பணம் வச்ச கவர் கொடுத்தாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? நீ படிக்கிறதே அவருடைய பணம் தான். அதை நான் உங்ககிட்ட சொல்லலை. அவர் உதவி செய்கிறாருமா, தர்மகத்தா அப்படின்னா. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஸ்வீட்டாக ஆசை இல்லை, எனக்கே ஆசை. என் சம்சாரம் ஸ்வீட்டை பிடிக்கிடுவான், நான் சாப்பிட்றதுக்கு தட்டில் வச்சா ஸ்வீட்டை எடுத்துடுவான். எனக்கு ஒன்றும் சுகர் கிடையாது, இருந்தாலும் அவளுக்கு என் மேலே ஒரு லவ். சுகர் வந்துடுமோ இவருக்கு அப்படிங்கிற பயம். இது ஒரு அன்பின் மிகுதின்னு வச்சுக்கங்களேன். அப்படி வீட்டுக்கு போய் அந்த ஸ்வீட் பாக்ஸை திறக்குது அந்த குழந்தை. தம்பி இங்கே வாடா 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 ஸ்வீட் திறக்கா உள்ள ஒரு தங்க காசு இருக்கு. அந்த ஒரு சின்ன சீட்டு வச்சிருக்காரு, தாத்தாவின் வெகுமதி. அந்த அவர் அப்பா அம்மா இந்த குழந்தை ஒன்றும் புரியாத மலங்க மலங்க வீழ்ச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பி எல்லாமே பூரிச்சு போயிடுறாங்க. வாழ்ந்தால் அப்படி வாழணும் ஐயா. குழந்தைகளோட எவ்வளோ அன்பா இருக்காரு, உண்மையான நேசர் இவர். நேருக்கு அப்புறமா குழந்தைகளோட அன்பா இருக்கக்கூடியவர் யாருன்னா இவர் தான் அப்படின்ட்டு அவரை வாழ்த்துறாங்க, வணங்குறாங்க. அப்படி வாழணும், வாழ்ந்தா அப்படி வாழணும். நம்ம எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, பிள்ளைகள் கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடங்கள்லையும் குழந்தைகள் முதற்கொண்டு அவர் பேர் தெரியாத குழந்தையே கிடையாது. தன்னுடைய படங்களில் பேசும் வசனங்களில் அவர் போய் கிராமங்கள் அரசியலில் வந்த பின்னாடி கிராமங்களுக்கு போய் குழந்தைகளை எடுத்து வச்சு கொஞ்சிருது, முதியோர்கள்கிட்ட பேருக்கு செய்யக்கூடிய பாசம் அவரை ஒரு பெரிய தலைவனாக மாற்றி காட்டியது. நீங்களும் ஒரு தலைவர் தான், உங்களிடம் திறமை இருக்கிறது. அந்த திறமை என்னவென்று நீங்கள் கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்தால் நீங்கள் உயரலாம். வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி.